குட் மார்னிங் குட் மார்னிங் வெரி வெரி குட் மார்னிங். எப்படி போடுவாங்க எப்படி போகுது? சரி நேற்று வந்து பேட்ச் பண்ணியாச்சா? எல்லாம் போயிட்டாங்க. எல்லாரும் கால் பண்ணி விசாரிச்சியா? அப்ப மாத்திரம் வந்து கிளீனா சொல்லி கொடுத்தியா? நான் இல்ல நீ தான் பொறுப்பா இருந்த. சரி சரி ஒன்னும் பிரச்சனை இல்ல. கோவிட் என்ன குடிக்கிறா? இப்போ நல்லா இருக்காப்லையா? அவளுக்கு பத்தி நீ குடிக்கிறதா கேள்விப்பட்டேன். சரி ரொம்ப சந்தோஷம். சரி பேசல எல்லாரும் சாப்பாடு கொடுத்துருக்காங்க எல்லாம். சரி மாத்திரை கொடுத்துட்டியா? சரி சரி வாங்க செக்அப் ரவுண்ட்ஸ் போவாங்க. ஹலோ தம்பி. என்ன எப்படி உடம்புக்கு? எந்த ஊரு? என்ன பசப்படம் நல்லா இருக்கா? என்ன ஆள் ஒரு மாதிரியா பேசுறியா? என்ன கையா? சந்தோஷம். என் கை பூ மாதிரி இருக்கா? இருக்கு அடிச்சது வை மூஞ்சி மோர மாதிரி. என்ன பேர்? உன் பேர் என்ன பேரு? ஹரிச்சந்திரனா? பேரு ஹரிச்சந்திரனா? அப்படியா? இப்ப நான் பாத்துறேன். மூச்சு விடு மூச்சு விடு. நான் இழுக்கிற கீழே விடு கீழே விடு. நான் சொல்லும் போது விடல. அப்படியே மேலே அப்படியே ஒரு மணி நேரம் இழுத்துக்கிட்டே இரு. விடு. இதயமா? இதயமா என்னென்ன சொல்லுது? சரி செல்வி செல்வி அந்த இது இருக்கு ட்ரெஸ் பார்ப்போம். சாப்பாடுல நான்வெஜ் இல்லாம பண்ணி. ஆமா ஏன் ஃபர்ஸ்ட் நீங்க ஏன் இப்படி பண்ணிக்கிறீங்க அதை சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஆள் பார்த்தா நல்லா இருக்கீங்க ஏன் இப்படி பண்றீங்க? ரொம்ப ஒரு வெளியே சொல்ல முடியாத ஒரு சோகம். வெளியே சொல்ல முடியாத ஒரு சோகம் இருக்கா? சொல்லுவாங்க. இது தெரியுமா? அது வாயை வச்சு சும்மா இருக்க மாட்டியா? நான் டாக்டர் நீ டாக்டரா? உங்களை பார்த்தா அப்பனா வாயை மூடிக்கிட்டு ஏதோ கேட்டீங்க அதான் இதுல பாக்குறீங்க. செல்வி வா. என்ன அங்க போய் நின்றுட்டு இருக்க? வா செல்வி. டேப்லெட்லாம் கொடுத்துருவா பாக்கலாம். சரி ஏன் குடிக்கிறாங்க ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. நீங்க ஏன் குடிக்கிறீங்க? இப்படி பண்றீங்க ஏன்? உங்களுக்கு என்ன பிரச்சனை? இல்ல யாருக்கிட்டே சொல்ல மாட்டேன். அவ்வளவுதான் தெரியுதா? சொல்லுங்க என்ன பிரச்சனை உங்களுக்கு? சரி சரி அழுக ஏன் அழுக? அந்த அளவுக்கு வேண்டாம். நான் கட்டி பிடிப்பேன் நீ கட்டி பிடிக்க வேண்டாம். என்ன ஆள் ஒரு மாதிரி மாத்த இருக்க? அப்படியா? சரி ஏன் குடிக்கிறாங்க ஃபர்ஸ்ட் சொல்லு. ஏன் ஃபர்ஸ்ட் குடிக்கிறாங்க? அழுவாங்க அழுவாங்க சொல்லு. ஏன் நான் இருக்க விடு நாங்கெல்லாம் இருக்கல. சரி சொல்லு சொல்லு சொல்லு. என்ன கையை பிடிக்காம பேச முடியாதா? என்ன ஏன் அழுகிற சொல்லுங்க. ஆறுதல் நான் சொல்லிக்கிறேன். சொல்லு சொல்லு ஆறுதல் நான் சொல்றேன். ஏன் பிடிக்கிறப்பா சொல்லு. 18 வருஷம் லவ் பண்ணியா? சரி இதுல நல்ல விஷயம் தானே. உங்க தாத்தாவோ நீ பண்ண லவ் பண்ண பொண்ணு கூட்டு ஓடி போயிட்டாரா? அது நல்ல ஃபேமிலியா இருக்கு. அப்போ தாத்தா பொண்டாட்டி இல்லையா? பாட்டி எங்க போயிட்டாங்க? வீட்டுல இருக்காங்களா? அப்படியா? ஆனா கன்றாவி. அதுக்காக குடிச்சா உன் உடம்பு தான் கெட்டு போற. ஒரு பொண்ணு போனா 1000 பொண்ணு குறைக்கும். உன் முடி அளவுக்கு உன் முகம் இருக்க லட்சணத்துக்கு 100 பொண்ணு கிடைக்கும். இனிமேல் குடிக்காத. இங்க இருந்து போகும்போது நல்ல குட் பாய நல்ல ஒரு செந்தில் மேல இங்க இருந்து வெளியே போனா ஓகேவா? நல்ல பொண்ணு கிடைக்கும். என்ன கண்டிப்பா பொண்ணு கவலைப்படாத. அதுக்காக குடிச்சு என்ன பண்ண? நீ வேண்டும் வேண்டும் குடிச்சிருக்க உன் உடம்புல கெட்டு போகுது தம்பி. அப்படி எல்லாம் பண்ணாது. என்ன ஓகே சரி. இப்ப டேப்லெட் எல்லாம் சாப்பிட்டியா? சாப்பாடு நல்லா இருக்கா? நீங்க குடிச்சுக்கிறதுனால உங்களுக்கு எத்தனை ஃபேமிலிக்கு எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? ஓகே சரி ரெஸ்ட் எடு. நான் அப்புறமா பாத்துக்கிறேன். அது அப்புறம் பாத்துக்கிறோம். இங்கேயே கரெக்ட் பண்ண பாக்குறியா?
வணக்கம் வணக்கம். சாப்பாடே சாப்பிட வணக்கம் மாட்டேங்கிறாரு டாக்டர். மேடம். டேப்லெட் கொடுத்தாலும் சாப்பிட மாட்டேங்கிறாரு. ஏன் சார் அப்படி பண்றீங்க? இவர் பேர் என்ன பேருமா? உங்க பேர் என்ன பேரு? கோகியன். ஆ? கோகியன் டாக்டர். யோகியனா? ஆமா டாக்டர். பேரு அருமையான பேரா இருக்குப்பா. பார்த்தா யோகிய மாதிரி தெரியலையே. ஆ? எந்த ஊரு? எந்த ஊருப்பா? மதுரை. மதுரையா? ஏன் தான் குடிச்சு குடிச்சு இப்படி உடம்ப கெடுத்துக்கிறீங்களே தெரியலையே. மூச்சு விடுப்பா. மூச்சு விடுல இழுக்கிற. மூச்சு விடு. இழு. விடு. இழு. விடு. சரி. என்னப்பா உள்ள எதுவுமே இல்ல வெந்து போயிருக்கு. எத்தனை வருஷமா குடிக்கிற? 5 வருஷமா ஆகுது. 5 வருஷமா குடிக்கிறியா? என்ன உனக்கு என்ன பிரச்சனை? குடும்ப பிரச்சனை. குடும்ப பிரச்சனையா? குடும்ப பிரச்சனை சாராயம் குடிச்சாப்புல குடும்ப பிரச்சனை போயிருமா? குடும்ப பிரச்சனை சாராயம் குடிச்சாப்புல குடும்ப பிரச்சனை போயிருமா? ஏன்பா ஏன் இப்படி எல்லாம் உடம்ப கெடுத்துக்கிறீங்க சொல்லுங்க. மன நிம்மதி வேணும். மன நிம்மதி குடிச்சாப்புல நிம்மதி ஆயிருமா? குடிச்சா போதை ஏறும். சரி. அந்த சோகத்துல அப்படியே நிம்மதியா தூங்குறது. குடலு குந்தாணி எல்லாம் வெந்து போயிருமா? அப்ப என்ன பண்ணுவீங்க? இதெல்லாம் சிந்தனைக்கு வராதுல்ல. அந்த சிந்தனைக்கு வராது. குடிச்சா சரி. குடிச்சா நிம்மதியா சரி. தூங்கினா சரி. கல்யாணம் ஆயிடுச்சா? குடிக்காம இருந்தா வீட்டுல பிரச்சனை. சரி. கொண்டாட்டி வைவா. சரி. அதனால குடிச்சிட்டு நிம்மதியா தூங்குவோம்னு தூங்குறது. சரி. செல்வி நான் வரேன். வாங்க. புரியுது. இவர் ட்ரிப் ஏத்தவே விட மாட்டேங்கிறாரு மேடம். அப்படியா? ஆமா. ட்ரிப் ஏத்தலன்னா மூக்கு வழி தான் ஊத்த வேண்டிய வரும். ஒழுங்கா ட்ரிப் எங்களுக்கு கோஆபரேட் பண்ணணும். உனக்கு சிரிப்பா தான் இருக்கு செல்வி. அவர் கஷ்டம் அவருக்கு தெரியுது. பாவம் குடிக்கிறாரு. அதுக்கு நீ சிரிச்சு என்ன பண்ண? டெய்லி டார்ச்சர் பண்றாரு மேடம். இவருக்கு ட்ரீட்மெண்ட் பாக்குறதுக்குள்ள எனக்கு போகும்போது நான் அப்படி சொல்லாத. நம்ம சேவை பண்ணிட்டு இருக்கோம். என்ன சேவை பண்றோம்? இப்படி ஒரு ஆளுகள்லாம் நம்மள சேவை பண்ணி நம்ம திருத்தி வெளியே விடுறதுதான் நம்ம கஷ்டம். அப்படியெல்லாம் கஷ்டமா நினைக்காத. சரி. நம்ம மட்டும் இல்ல, நம்மள மாதிரி எத்தனையோ இந்த நர்ஸுக்கு டாக்டருங்க இப்படி குடிபோதைக்கு அடிமையானவங்களை ரெடி பண்ணி அவங்க வீட்டுல நல்லபடியா சேர்த்து எவ்வளவோ வாழ்க்கை எப்படியோ பொறுப்பா நடத்திட்டு இருக்காங்க. அப்படியே நினைக்காத. நீ சரிங்க. மாத்திரை நல்லா சாப்பிடணும். சரிங்க. என்ன கரெக்ட் டைஸுக்கு கோஆபரேட் பண்ணணும். சிஸ்டர் கூட கரெக்ட் டைம் நீங்க கோஆபரேட் பண்ணணும். சரிங்க. அவங்க சொன்ன பேச்சு கேட்பீங்களா? கேப்பேன் டாக்டர். கேட்பேன். இல்லன்னா ட்ரிப்பை மூக்குலதான் ஏத்த வேண்டிய வரும். ஓகேவா? எப்படி ஒழுங்கா ஏத்துவோமா மூக்குல ஏத்துவோமா? ஒழுக்கமா அழைத்து ஒழுங்கா ஏத்துக்கிற. நல்லா சட்டையெல்லாம் கிளீனா போட்டு நல்லபடியா இருக்கணும். ஓகே சரி, படுத்துங்க, ரெஸ்ட் எடுங்க. இவர் பேர் என்னம்மா? ஓ, என்ன பேரு ரெஸ்ட் கொடுக்கலையோ? சரி, எந்திரிப்பா. சரி சரி சரி. என்ன 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 பேரு? பேரு உத்தமன். பேரு உத்தமன். உத்தமனா? என்னப்பா வாரம் கூட இன்னைக்கு என்ன அர்ஜுனே? என்ன அவர் பேர் என்ன பேர் சொன்னீங்க? ஹரிச்சந்திரன். ஹரிச்சந்திரன். இவர் பேரு யோகியன். இவர் பேரு உத்தமன். உத்தமனா? ஆமாங்க மேடம். இப்படி பேருக்கு ஒரு மரியாதை கொடுக்க வேண்டாமா? அது எப்பேற்பட்ட பேரு? என்ன முடியல ஏன் கழிஞ்சு போச்சு? குடிச்சு குடிச்சு கழிஞ்சு போச்சா? நிம்மதி இல்லையா? நீ ஒரு 1000 காரணம் வச்சுக்க. இந்த குடிகாரங்களும் 1000 காரணம் வச்சிருக்கீங்க. சரி. மூச்சிலு. விடு. இழு. இழு. விடு. என்னப்பா சரி. எந்த ஊரு? உசிலம்பட்டியா? உசிலம்பட்டில உனே மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. குடிச்சு குடும்பத்தை பூரா குட்டிச்சவராக்கி பொண்டாட்டி பிள்ளைகளை அடிச்சு அநியாயம் பண்ணிக்கிருக்காங்க. அது நல்லதுன்னு நினைச்சு பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க மட்டும் கடல குடும்பமே கெட்டு போகுது. உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? இவ்வளவு பெரிய மனுஷனா இருக்க. உங்க எதிர்காலம் உங்க பிள்ளைங்க கையில இருக்கு. உங்க பிள்ளைகளை உங்களை பார்த்து நான் கத்துக்கிறோம். நீங்க குடிச்சா உங்க பிள்ளைகளும் குடிக்கும்ல. உங்க பிள்ளைய குடிச்சா விடுவியா? விட மாட்டியா? ஏன் அப்படியே? அவங்க குடிக்க விட மாட்டாங்க. நீ குடிக்கல, உன் பிள்ளைய குடிக்க கூடாது. அப்புறம் அப்பனை பார்த்து அந்த பிள்ளை வளர. 280 இருக்கு மேம். அட பாவி, இன்னும் 2 நாளைக்கு வராட்டி செத்து போயிருப்பியே. கேப்பா 280 இருக்கு. கடவுளே, நம்ம இப்ப இதுலயே உலகத்துல இந்த தடவை ஃபர்ஸ்ட் டைம் பாருங்க 280 இருக்கு. சரி, என்ன பிரச்சனை உனக்கு? என்ன பிரச்சனை சொல்லு. சொத்து பிரச்சனையா? எத்தனை ஏக்கர் இருக்கு? 2 ஏக்கர். 2 ஏக்கர் இருக்கா? எத்தனை அண்ணன் தம்பி? 2 பேர். ஆளுக்கு 1 ஏக்கரை வச்சுக்க முடிச்சுக்கிற வேண்டியதானே? அதான் பிரச்சனை. அதே பிரச்சனையா? ஏன் முழுசா நீ கேக்குறியா? சரி, அதை இது பண்ணிட்டு அப்படியே அவன் என்ன ஏமாத்திட்டான். ஏமாத்தினா அதுக்காக கேஸ் போடலாம், கோர்ட்டு போலாம். அதுக்காக இல்லாட்டி பஞ்சாயத்து பண்ணி சொத்தை வாங்கலாமா? அதுக்காக போய் நீ போய் குடிச்சு குடிச்சு உடம்ப கெடுத்துக்கிறதுக்கு ஏன் தம்பிய? பார்த்தா அழகா லட்சணமா அஜித் குமார் மாதிரி இருக்க செக்க செவேண்டு
சோ ஏப்பா இனிமேல குடிக்காம ஒழுங்காரு. என்ன சொத்து போனா எப்ப வேணாலும் வாங்கிக்கலாம், உடம்பு போனா அந்த சொத்து கிடைக்குமா? நீ செத்து போயிட்டு உனக்கு என்ன பண்ற? உடனே மொத்தத்துக்கு அமைக்க ராமத்தை போட்டு போயிருவியா? நிறைய பேர் அண்ணன் தம்பி அப்படிதான் இருக்காங்க. தம்பி எப்ப சாவே அண்ணன் எப்ப சாவே சத்த போல நம்ம அமைக்கிறோம்னு நினைக்கிறாங்க. நீ அதுக்கு தகுந்த இனிமேல் குடிக்க கூடாது. இங்க இருந்து போகும்போது அருமையா அழகா போகணும். ஓகே, குட் பாய் குட் பாய். உள்ள எந்த சோழியும் இல்ல, எல்லாம் முக்காவாசி வெந்து போச்சு. இனிமேல் காப்பாத்திக்கிட்டு ஒழுங்குமடியா போ. ஓகே, சரிப்பா சரிப்பா. என்ன வெரி குட். நம்ம எதிர்காலத்துல இருக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு உண்மையில. இவங்க கவலை நினைச்சு எனக்கு 2 கோட்டர் அடிக்கணும் போல இருக்கு. என்ன மேடம் நீங்களே இப்படி சொன்னீங்க? ஆமாமா, என்னம்மா வாயத்தை வந்து என்னன்னு சொல்ல மாட்டேங்கிறாரு. அப்படி வணக்கமெல்லாம் நல்லா போடுறாங்களே தம்பிய. உங்ககிட்ட சொல்லாரு, என்னை பார்த்தாலே இப்படி திரும்பிக்கிறாரு மேடம். நீ கொஞ்சம் வெடுக்கு வெடுக்குன்னு பேசாத பேசுறது கிட்ட. எந்திரிப்பா, ஏன் படுக்கணுமா? என்ன மாத்தக்காரி அதை படுத்திருக்க? சரி, பேர் என்ன பேரு? தர்மர் மேடம். தருமரா? தருமரா தர்மராஜாவா? தர்மரம். தர்மரா? தர்மர். சரி, என்ன பண்ணுது உடம்புக்கு? எப்படி இருக்கு? என்ன பண்ணுது உடம்புக்கு? என்ன பண்ணுது? என்ன பண்ணுது உடம்புக்கு? என்ன சாப்பாடு வாந்தி எடுத்துறேன் மேடம். என்ன சாப்பாடு வாந்தி வந்துடுதா? வாய் வெளியுதா? மூக்கு வெளி வருதா? வாய் வெளியுது மேடம். வாய் வெளியே வருதா? அப்ப என்னதான் சாப்பிட்ட? என்ன எதுவுமே சாப்பிடாம வாந்தி வந்துடுது. ஆனா எதுவுமே சாப்பிட முடிய மாட்டேது. அப்படியா? குடிக்கிறது சொன்னாங்க, குடிக்கிறதுனால உனக்கு கொண்டு சேர்த்தாங்க. எத்தனை வருஷமா குடிக்கிற? ஒரு 3 வருஷமா குடிக்கிறேன். 3 வருஷமா குடிக்கிறியா? டெய்லி எத்தனை கோட்டர் அடிப்ப? ஒரு 2 கோட்டர் மேடம். 2 கோட்டர் டெய்லி அடிப்பியா? என்ன சரக்கு அடிப்ப? எது கிடைக்குதோ, எது காசு கம்மியா கிடைக்குதோ அது. அப்படியா? இப்படி குடிக்கிறதுனால உனக்கு என்னப்பா கிடைக்குது? ஏப்பா இப்படி உடம்ப கெடுத்துக்கிற? கல்யாணம் வேணான்ற மேம். கல்யாணம் பண்ண சொல்றாங்க. ஏன் கல்யாணம் பண்ண? அவன் பொண்ணு கிடைக்கல, கஷ்டப்பட்டு இருக்கே. ஏன்டா இப்படி பண்ணிட்டு இருக்க? எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல மேடம். இன்ட்ரெஸ்ட் இல்லையா? என்ன பொண்ணு மேல இன்ட்ரெஸ்ட் இல்லையா? இல்ல கல்யாணம் மேல இன்ட்ரெஸ்ட் இல்லையா? இல்ல வாழ்க்கை மேல இன்ட்ரெஸ்ட் இல்லையா? வாழ்க்கை மேல இன்ட்ரெஸ்ட். வாழ்க்கை மேல அந்த அளவுக்கு வெறுத்து போச்சா? என்ன பார்த்த சின்ன பையனா இருக்க? மூச்சு விடு, மூச்சு விடு, மூச்சு விடு, மூச்சு விடு. உள்ள எந்த இதுமே இல்ல, எல்லாம் முக்காவாசி வெந்து போச்சு. நீங்க ஒரு விஷயத்த நீங்க புரிஞ்சுக்கணும் தம்பி, எல்லாருமே புரிஞ்சுக்கணும். உங்க மனசு டென்ஷனுக்காக நீங்க குடிச்சிடுறீங்க. உங்களை அப்பா அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க நீங்க நினைச்சு பாருங்க. எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்திருக்காங்க. பெத்து 10 மாசம் பெத்து நம்ம பிள்ளை டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், பெரிய வக்கீல் ஆகணும், பெரிய கான்ட்ராக்ட் ஆகணும். அவங்க எவ்வளவு நம்ம பட்ட கஷ்டப்பட்டு நம்ம பிள்ளைய படிச்சிருக்கியா? எவ்வளவு படிச்சிருக்க? 10வது படிச்சு ஏன் படிப்பு 10வது சரக்கு அடிக்க ஆரம்பிச்சுட்டேன் அப்படி சொல்லு. அப்படி பண்ணாதீங்க. குடும்பத்தை கொஞ்சம் நினைச்சு பாருங்க. ஏன்னா குடிச்சாப்ப உங்க உடம்பு தான் கேடு, வேற யாருக்கும் ஒண்ணும் இல்ல. இவங்க குடிச்சு நீங்க கெட்டு போய் உடம்புக்கு வந்தா எங்களுக்கு பணம் தான் வரும். எங்களுக்கெல்லாம் ஒரு நஷ்டம் கிடையாது. என்ன நீங்க ஒழுங்கா நல்லபடியா இருந்து குடிக்காம நல்லபடியா இருந்து பாருங்க. என்ன ஒன்னா நம்ம பதில் பாப்போம். ஏன்டா இப்படி பண்றீங்களா? என்ன மண்டாளுக்கு 550 இருக்கு? அதான் தெரியல மேம். இப்படி இருந்தா என்ன மேம் பண்றது? என்னப்பா ஏப்பா இப்படி ஆயிட்ட? இல்ல எதுவுமே இல்ல, கிட்னி உடல் எதுவுமே இல்லையப்பா. எல்லாம் குடிச்சு போச்சு. குடிச்சா சாப்பிடுவியா? ஏதாவது சாப்பிட்டா வாந்தி வருது. சாப்பிடுவியா? என்ன சாப்பிடுவ? எதுவுமே சாப்பிட முடியல. அப்ப என்ன குடி சாரா அடிச்சுட்டா ஏதாவது சாப்பிடணும்ல, அது சாப்பிட மாட்டியா? வெறும் ஊறுகாய் சைடிஸா நிக்கிறது. பாவி ஏன்டா அப்படி உடம்புக்கு எடுத்துக்கிறீங்க? பேர் என்ன பேர் சொன்ன? தர்மர். தர்மரு, தர்மரு, உத்தம, யோகியன், யோகியன், ஹரிச்சந்திரன். ஹரிச்சந்திரன். இன்னைக்கு எப்படி வந்து மாட்டிருக்கேன் பாருங்க மேடம். என்ன சொல்லி வச்ச மாதிரி இந்த வாட்டி வந்திருக்காங்க. சரி நட மடக்கு எடு போவா. இவர் ஒண்ணு சொன்னாரு மேடம், என்னன்னு கேளுங்க. என்னப்பா சொன்ன? எதுக்குப்பா குடிச்சுக்கிட்டு இருக்க? எதுக்கு குடிச்சிட்டு இருக்க? அதான் வீட்டுல கல்யாணம் பண்ண சொல்றாங்க. சரி அதத்தான் அப்பா சொன்னாப்ல இல்ல. சரி அதுக்காக அதனாலதான் கல்யாணம் பண்ணி நல்லபடியா சந்தோஷமா வாழ வேண்டியதானே? ஏன் இங்க வந்து சேர்ந்துருக்காரு மேடம். வந்து சேருவாங்க. ஏன் பிராக்டிஸ் பண்ணிடுறீங்களா? பிராக்டிஸா? ஏன் குடிச்சிட்டு அப்ப இத கல்யாணம் பண்ணாலும் குடிச்சிட்டு இப்படி வந்து அட்மிட் ஆகுறதுக்காக பிராக்டிஸ் பண்றீங்களா? அட பாவி உங்களெல்லாம் திருத்தவே முடியாதுடா. இவனுக்குலாம் இந்த ஊசியை போட்டு கொண்டு விட்டு போடணும். என்ன பழக்கம்? அந்த மாட்டு ஊசி எடுத்துட்டு வா, 2 போட்டு விடு. உங்களுக்கு நல்லா இருக்கா? இருக்கு
நிம்மதியா இருக்கா? மாசம் மாசம் எவ்வளவு கஷ்டப்பட்டு உங்க வீட்டாளுக்கு பணம் கட்டுறாங்க உனக்கு தெரியுமா? அத ஒன்னவாச்சு சரி, நீ என்னென்ன சம்பாதிச்சு என்னென்ன வீட்டு கொடுத்துருக்க சொல்லு. ஒண்ணும் இல்ல. இப்படி பெற்றவங்களுக்கு, பொட்டாட்டிக்கு, அண்ணன் தம்பிக்கு, ஊர் மக்களுக்கு, சொந்தக்கார மத்தியில நல்லா வாழணும் அவங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டா இருக்கு நினைக்காம இப்படி குடிச்சு குடிச்சு வந்து இப்படி குட்டி செலவா போய் இங்க வந்து பட்டு கிடைக்க ஆளும். சரி, செலவுக்கு 50,000 கொடுத்துருமாப்பா. வேலைக்கு போ, வேலைக்கு போகாம 1,500 எங்க கொடுப்பாங்க? இப்படிதான் பிள்ளைய காப்பாத்தி நல்ல புத்தி கொடுத்துருன்னு சொல்லி காப்பாத்துறாங்க. இனிமேதான் தம்பி நான் சொல்றேன், எல்லாருக்கும் தயவு செய்து சொல்றேன், இனிமேதான் குடிக்காம நல்ல ஒரு உடம்ப பாத்துங்க, குடும்பத்தை பாத்துக்குங்க. நீங்க குடிச்சா வேற யாருக்கும் நஷ்டம் கிடையாது, உங்க குடும்பத்துக்கு தான் நஷ்டம். உங்க உடம்பு தான் கெட்டு போயிடும். இனிமேதான் குடிக்காம ஒழுங்கா இருந்து நல்லபடியா வாழ கத்துக்குங்க. ஓகேவா? எல்லாம் மாத்த மாதிரி சாப்பிடணும். இங்க இருந்து வெளியே போகும்போது நல்லா பிள்ளையா போறோம். ஓகே ஓகே, ரெஸ்ட் எடுங்க. ஜிம்மி கொண்டு கார்ல கொண்டு போய் விட்டுட்டு என் பூச்சி அந்த நேரம் குடிச்சிட்டு கிளப்பியா என்ன, அவளை தூக்கி வீட்டுல போட்டு வா. அதை வச்சுட்டு போயிட்டு என் தூக்கி தலையில வச்சு கூட போ. போயிட்டு வா போயிட்டு வா. காலையில வெள்ளமாமா. ஓகே, கார்ல கொண்டு போய் ஜிம்மியை கொண்டு போய் வீட்டுல விட்டுரு. ஓகே, ஜிம்மிக்கு பர்கர் வாங்கி கொடுத்துரு. செல்வி வா. என்ன நானும் மறந்துட்டு நீயும் மறந்துட்டு. ஆமா, நைட் ஊசி போடணுமே, போட்டோமா? ஐயோ ஆமா மேடம், மறந்துட்டேன். எங்க ஜிம்மி கத்துது மேடம், நீங்க என்னதான் அது கோட்டை விட்டு குடி போயிட்டு பாத்துருக்கு. ஜிம்மி கோட்டை குடிக்க ஆரம்பிச்சிருச்சா? என்னமா ஊசி எங்க இருக்கு? இந்த இருக்கா? மருந்தெல்லாம் எடுத்து வச்சிருப்போம், மறந்துட்டு சொல்றதுக்கு. மருந்து ஊசி கொஞ்சம் பெருசா தயார் பண்ண சொல்லு, ரொம்ப சின்ன ஊசியா இருக்கு. போட்டுருமா? போட்டுருவோம். அப்பா தர்மரு, யோகிய எல்லாரும் வாங்க, ஊசி போடணும். மேடம் இந்த ஊசியா? இப்படியே வாங்க. இப்படி வாங்க. இப்ப இந்த ஊசியாவா? பாட்டுல மட்டும் பெருசா கேக்குறீங்க, இப்படியே வாங்க லைனா. நீங்க போங்க முன்னாடி. நம்மளுக்கு ஊசி வேணாம் மேடம், நாங்க இனிமேல் குடிக்க மாட்டோம் மேடம். இல்ல மேடம், நாங்க குடிக்க மாட்டோம் மேடம். இனிமேல் குடிக்க மாட்டீங்களா? குடிமா. இனிமே குடிப்பீங்களா? இனிமே குடிப்பீங்க, குடிக்க மாட்டீங்களா? குடிக்க மாட்டோம் மேடம். குடிக்க மாட்டாங்களே, என்ன பண்ற? ஊசி ஒரு காசு கட்டிட்டாங்கல்ல. சரி ஓகே, பிரச்சனை இல்ல. ஆமா, அவர் மட்டும் 50,000 கட்டிட்டாரு மேடம். அப்படியா? ஒரு நாளைக்கு 50,000 கட்டிருக்காரா? அப்படியா? சரி, ஊசியை பாத்துறேன். ஊசி கொஞ்சம் பெருசா தயார் பண்ண சொல்லணுமா? ரொம்ப சின்ன ஊசியா இருக்கு. சரி சரி, போயிட்டு வா, நீ போயிட்டு வா. என்ன ஓகே. சிம்மிக்கு ஒரு கோட்டரை வாங்கி, நீங்க ஒரு கோட்டரை வாங்கி ஊட்டு. ஊரே குடிச்சிட்டு தான் இருக்கீங்க. சரி, போயிட்டு வா போயிட்டு வா. ஓகே. ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா.